அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 26ஆம் தேதி வரை பற்பல அதிரடியான மாற்றங்களை உலகின் எந்த மூலை இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் அமர்ந்திருக்கிறார். ராசியின் அதிபதி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இறுதி தருவாயில் 3இல் அமர்ந்திருப்பது உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டுகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய வகையில் விரய சனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே 7.5 சனியில் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்து வலம் வருவது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் ஜென்ம ராசியில் நிழல் கிரகமான ராகு வீற்றிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் நல்ல வலுவான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. கேது மிக வலுவாக யோகஸ்தானத்தையும் ராகு வலுவாக விரயஸ்தானத்தையும் நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் சுப விரயம் நிச்சயமாக இனிமையாக மாறுவது அதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். ஜென்ம ராசியில் ராகுவுடன் இணைந்து மிக வலுவாக உஷ்ண கிரகமான சூரியன் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் திரும்பி மிக வலுவாக சுக்கிரனும் வலம் வருகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் ஜென்மராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக உட்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். சந்திரன் இந்த வேளையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலு சேர்க்க போகிறார். நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வலம் வரப்போகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு இந்த வாரத்தின் துவக்கத்திலே விலகக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் ஜென்மத்திலும் சற்று சாதகமான அமைப்பிலும் வலம் வருவதால் உறுதியாகவே மிக பெரிய அளவில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய நிலைகளில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். 7.5 சனியாக இருந்தாலும் கூட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுக்கு உதவிகரமாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருந்த பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சாதகமாக மாறும். அதோடு மட்டுமல்லாது கெடு பலன்கள் ஏற்படாத வகையில் ராசியின் அதிபதியான குரு உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நிதி சார்ந்த நிலைகள் சற்று சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் இருந்து கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது எளிய சிகிச்சையின் மூலம் பரிபூர்ண உடல்நல ஆரோக்கியம் பெறுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. விரயத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சுப விரயம் நிச்சயமாக அதிகரிக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும்.
தேவையற்ற வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நன்மையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் திறன்பட பல பணிகளை மேற்கொண்டு பாராட்டு பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கான பலனை விரைவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். சிறு காரிய தடைகள் கூட இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதோடு மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய தயாரிப்புகளை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு அதன் லாபத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள் அனைத்தும் விலகி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்வதற்கான அமோகமான யோகம் நிறைந்த தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும். பல்வேறு வகையான கிரகநிலைகளின் நெருக்கடிகள் விலகி மிகவும் சிறப்பான நல்ல மாற்றத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் சுமார் என்று இருந்த நிலையில் சூப்பர் என்று மாறக்கூடிய வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களது விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பழைய கடன்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் என்று இருந்த சூழல் மாறி அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் ஏற்ற ஒரு சிறந்த வாரமாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு